உணவுப் பொருள் விலை ஏறின பொழுது ஏழை மக்கள் பாதிப்பாங்க. ஆனால் அந்த பாதிப்பில் ஏழை மக்களை பாதுகாக்க வேண்டும். அந்த அடிப்படையில் விலை கட்டுப்பாட்டு நிதியம் என்ற 100 கோடி ஒதுக்கி எந்த உணவுப் பொருள் விலை ஏறுதோ அந்த உணவுப் பொருள் எந்த மாநிலத்தில் விலை குறைவாக கிடைக்கின்றதோ அங்கே போய் கூட்டுறவுத்துறை மூலமாக கொள்முதல் செய்து கொண்டு வந்து தமிழ்நாட்டில் அதை குறைத்து விலை விற்பனை செஞ்சு அந்த உணவுப் பொருள் விலையை கட்டுப்படுத்தி அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ஏழைகளை பாதுகாக்கப்பட்ட அரசு, ஏழைகளை பாதுகாக்கப்பட்ட அரசு அதிமுக அரசாங்கம். பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஏழைகளுக்காக தொடங்கப்பட்ட கட்சி அதிமுக கட்சி. அம்மா அவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய வழியிலே நின்று ஆட்சி புரிந்தார்கள். அவர் என்னென்ன கனவு கண்டாரோ அதெல்லாம் நிறைவேற்றி காட்டினார்கள். பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அம்மா, முப்பெரும் தலைவர்கள் செய்த சாதனை. அவருடைய வழிபாதையிலே அம்மாவுடைய அரசு சிறப்பாக செயல்பட்டது. செயல்பட்டதில்ல 4 ஆண்டு 2 மாத காலம் நான் பொறுப்பேற்கின்ற பொழுது, முதலமைச்சர் பொறுக்கின்ற பொழுது எவ்வளவு பிரச்சனை நல்லா தெரியும். சில பேர் இன்றைக்கு பிடிமா வேலை செஞ்சா யாருன்னு தெரியுமில்ல. இப்ப பூனைக்குட்டி வெளியே வந்துட்டு இல்ல. நம்ம கட்சிக்குள்ளேயே இருந்து நம்ம கட்சியை முடக்க நினைத்தவர்கள் யார் என்று நாட்டு மக்கள் அடையாளம் கண்டுவிட்டார்கள். அப்படி கட்சி எல்லாம் கஷ்டப்பட்டு நடத்தணும். அவ்வளவு கட்சியில் ஒரு பக்கம் பிரச்சனை. பிறகு இயற்கை கடுமையான வறட்சி. 2017 கடுமையான வறட்சி. குடிப்பதற்கு கூட தண்ணீர் கிடையாது. அந்த காலகட்டத்தில் கூட மக்களுக்கு குடிநீர் பிரச்சனை இல்லாம பார்த்துக்கிட்டோம். அடுத்தது புயல். டெல்டா மாவட்டம் அப்படியே புரட்டி போட்டது. கடு சேதம். அதை சரி செஞ்சோம். பிறகு கொரோனா. 1 வருஷம் யாராவது வெளியே வர முடிஞ்சுதா? வர முடிஞ்சதுங்களா? அப்படி கொரோனா காலத்தில் மக்களை காத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். விலை மதிக்க முடியாத உயிர். அந்த வைரஸ், கொரோனா வைரஸ் எளிதா காட்டில் பரவி ஒருவர் கொரோனா வைரஸ் தொற்று ஏற்பட்டா உயிருக்கு ஆபத்து ஏற்படும். இன்றைக்கு வல்லரசு நாட்டில் கூட உயிரில காப்பாற்ற முடியல. வல்லரசு நாட்டில் அமெரிக்காவில் கூட பல்லாயிரக்கணக்கான பேர் கொரோனா வைரஸ் தாக்கப்பட்டு உயிர் வந்தாங்க. தமிழ்நாட்டில் அப்படி அல்ல. கொரோனா வைரஸ் எப்படி இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. அந்த நோய் வந்தா என்ன அறிகுறின்னு தெரியாது. அதனால எப்படி மக்கள் பாதிக்கப்படுறது தெரியாது. அதற்கு என்ன வைத்தியம் செய்யறதுன்னு தெரியாது. என்ன சிகிச்சை கொடுக்கப்படும் தெரியாது. அதுக்கு மருந்து இல்லை. அப்படி இருக்கின்ற பொழுது கூட திறமையாக அரசாங்கம் செயல்பட்டு நம்முடைய மருத்துவ செவிலியர் மருத்துவ உதவியாளரை வைத்து கொரோனா வைரஸ் பரவல் தடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். பாரத பிரதமர் இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து முதலமைச்சரின் காணொலி காட்சி மூலமாக ஆலோசனை நடத்தினார். அப்பொழுது நம்முடைய கருத்துக்களை தெரிவித்தோம். கொரோனா வைரஸ் பரவலை எப்படி தமிழ்நாடு அரசு தடுத்து நிறுத்துது, அதற்கு என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்தோம், அந்த ஆலோசனை கூட்டத்தில் தெரிவித்தோம். பிரைம் மினிஸ்டர் இறுதியாக பேசும்போது அவர் குறிப்பிட்டது, தமிழ்நாட்டில் பாருங்க, தமிழ்நாடு கொரோனா வைரஸ் பரவல் தடுப்பதில் முதல் மாநிலம். இப்படி ஒரு அரசாங்கம் எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்கு உதாரணமாக இருந்த அரசாங்கம் அம்மாவுடைய அரசாங்கம். வறட்சியை முறியடிச்சோம், புயலை முறியடிச்சோம், வெள்ளத்தை முறியடிச்சோம், கொரோனா முறியடிச்சோம், நல்ல திட்டங்களை கொடுத்தோம். இதை விட ஒரு அரசாங்கம் எப்படி சிறப்பா செயல்பட முடியும்? சிந்திச்சு பாருங்க. எவ்வளவு கடுமையான சோதனை, கட்சியில பிரச்சனை, இயற்கையும் பிரச்சனை. இப்படிப்பட்ட காலகட்டத்தில் கூட அதிமுக அரசு சிறப்பா செயல்பட்டு நல்ல ஆட்சி கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசு. தமிழகத்தில் எந்த சென்றாலும் அதிமுக ஆட்சி பொற்கால ஆட்சி என்று சொல்லுகின்ற அளவுக்கு மக்களுடைய பாராட்டை பெற்ற அரசு அதிமுக அரசாங்கம். முதலமைச்சர் பேசுறார், மத்திய அரசு குறை சொல்லிட்டு இருக்கார். மத்திய அரசாங்கத்திலிருந்து மத்திய அரசாங்கம் தமிழகத்தை வஞ்சிக்கிறது, தமிழகத்துக்கு தேவையான திட்டங்களை கொடுக்கல, தமிழ்நாட்டுக்கு தேவையான நிதிகளை கொடுக்கலன்னு ஒரு பச்சை பொய்ய மனசாட்சி இல்லாம இன்றைய முதலமைச்சர் வெளியிட்டு இருக்கார். ஸ்டாலின் அவர்களே சிந்தித்து பார்க்க வேண்டும்.
15 ஆண்டு காலம் மத்தியிலே ஆட்சி அதிகாரத்தில் இருந்த கட்சி திமுக கட்சி இருந்ததில்ல. காங்கிரஸ் கட்சி அதுல திராவிட முன்னேற்ற கழகம் அமைச்சர்கள் இடம்பெற்றிருந்தாங்க. பாரதிய ஜனதா ஆட்சி மத்தியில் இருந்தபோது ஆட்சியில் இடம்பெற்றிருந்தாங்க. பிறகு ஐக்கிய குஜரால் தேவகவுடா அவர்கள் இவருடைய அமைச்சரவை இடம்பெற்றிருந்தது திமுக. 15 ஆண்டு கால திராவிட முன்னேற்ற கழகம் மத்தியிலே ஆட்சி அதிகாரத்தில் இருந்தபோது தமிழ்நாட்டு மக்களுக்கு புதிய திட்டங்களை வாங்கி கொடுத்தீங்களா? புதிய நிதியை பெற்று தந்தீங்களா? கொடுத்தாரு. சேது சமஸ்த திட்டம் கடல்லே மண்ணள்ளி கடல்லே போட்டோம். கடல்லே மண்ணள்ளி யார் கண்டுபிடிக்கிறது? நல்லா சிந்திச்சு பாருங்க. இந்த ஒரு திட்டம் தான் எனக்கு தெரிஞ்சது கொண்டாந்து, வேற எதுவுமே கொண்டாடல. ஆனா இப்போ இருக்கின்ற மத்திய அரசாங்கம் நாங்கள் கேட்டது, நாங்கள் ஆட்சியில் இருக்கும்போது கேட்டதெல்லாம் கொடுத்தார்கள், தாராளமாக கொடுத்தார்கள். இன்னைக்கு தேசிய நெடுஞ்சாலை, நிறைய தேசிய நெடுஞ்சாலை விரிவாக்கம். இன்னைக்கு ராமேஸ்வரம் அங்க இருக்கிற பாலம், பிரமாண்டமான பாலம் கட்டி கொடுத்திருக்கிறாங்க. நிறைய பாலங்கள், தேசிய நெடுஞ்சாலையில நிறைய பாலங்கள், ரயில்வே பாதை, புதிய ரயில்கள், புதிய விமான நிலையம், தூத்துக்குடி விமான நிலையம், திருச்சி விமான நிலையம், மதுரை விமான நிலையம் நிலம் எடுக்க முடியல. இந்த ஆட்சியில நாங்க கொண்டு வந்தோம், அதை முடக்கி வச்சுட்டாங்க. மீண்டும் அதிமுக ஆட்சி வந்தா இன்னைக்கு மதுரை விமான நிலையம் சர்வதேச விமான நிலையமாக அறிவிச்சாச்சு. துறைமுகம் வாவுசி, தூத்துக்குடி வாவுசி துறைமுகம் விரிவாக்கம், சென்னை துறைமுகம் விரிவாக்கம். ஆக மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டம் முழுமையா தமிழ்நாட்டில் நிறைவேற்றிருக்கிறாங்க. ஆனா மத்திய அரசாங்கத்துக்கு இங்க இருக்கின்ற திமுக அரசு சரியான ஒத்துழைப்பு கொடுக்கல. அதனால நிறைய திட்டங்கள் நிலுவையில இருக்குது. அண்ணா திமுக ஆட்சிக்கு நிலுவையில் இருக்கின்ற மத்திய அரசு திட்டம் அனைத்தும் நிறைவேற்றப்படும். அப்புறம் டைம் இருக்குது. ஆக எய்ம்ஸ் மருத்துவமனை சொல்றாங்க, அதுவும் அதிமுக ஆட்சி இருக்கும் போது நான் முதலமைச்சர் இருக்கும் போது அடிக்கலாம். பிறகு பல பிரச்சனை, இவர்கள் அனுமதி கொடுப்பதில் காலதாமதம். மாநில அரசு